ஹலோ வியூவர்ஸ், எனது அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நமது ஜல்லிக்கட்டிற்காக போராடும் இளைஞர்களுக்கு சல்யூட் செய்கிறேன். மேலும் நானும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வரும். தற்போது மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, பன்னீர்செல்வம் வந்து மோடியை பார்த்துருக்காரு. மோடியை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதில் வந்து நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வர முடியாது, தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது போக இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாலிமர் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃப்ளாஷ் நியூஸில் வந்துட்டு இருந்ததை வந்து ஹைலைட் வேறு பண்ணி காமிச்சாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்காக போராடுவது பாராட்டத்தக்கது, மாநில அரசு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக எடுக்கும் எந்த முடிவிற்கும் மத்திய அரசு உறுதுணையாக நிற்கும் அப்படின்னு சொன்னார். இது வந்து பார்க்கும்போது அவங்க என்னமோ நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் மாநில அரசு மட்டும்தான் இதை வந்து கொண்டு வராத மாதிரியே இருக்கும். உண்மையை சொல்ல போனால் இதுக்கு உள்ள வந்து மிகப்பெரிய அரசியல் பிரச்சனைகளே மறைஞ்சிருக்குது. என்னென்னா, அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்குது. ஆனால் அது எப்படி இறந்தாங்க, அதில் என்னென்ன தில்லுமுள்ளு இருக்குது அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். சரியா? இப்போது மாணவர்கள் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஒன்று கூடி போராடும் போது பன்னீர்செல்வத்தால் இங்கே உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவர் அங்கே போய் கேட்குறாரு. அங்கே போய் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, மொத்த பழியும் மாநில அரசு மேலே தூக்கி போடுறாங்க. நீங்கள் என்னனாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் மாநில அரசால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மாநில அரசு ஏதாவது சொன்னாலோ ஏதாவது முடிவு எடுத்தாலோ அங்கே மத்திய அரசுலேருந்து இவங்களுக்கு எதிராக வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க. இந்த மாதிரி சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் முட்டாள்களாக என்னமோ நம்மளை தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று பீட்டா அமைப்புன்றோம். பீட்டா அமைப்புக்கு முக்கியமாக ஆதரவு கொடுக்கறதே அந்த மத்திய அரசு தான். மத்திய அரசு அதாவது வேலியே பயிரை மேய்ந்தது போல்ங்கிற மாதிரி பீட்டா அமைப்புக்கு ஆதரவு கொடுக்கறதே மத்திய அரசு தான். இது நார்மலாக எப்படி நடக்குதுன்னா, மற்ற நாட்டில் எல்லாமே நம்மளோட மக்களுக்கு என்ன கிடைக்கும், நம்மளோட மக்களுக்கு என்ன செஞ்சால் நல்லது கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து மற்ற நாட்டில் இருக்கிற வளங்களை சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட ஒரு நாட்டில் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம மக்கள்கிட்ட இருந்து என்னத்தை பிடுங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. A1 மில்கோட, அதாவது ஜெர்சி பசுலேருந்து A1 மில்க் தான் வரும். இது முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன். A1 மில்க்னால வர்ற பிரச்சனைகள் என்னென்னங்கிறது வந்து மத்திய அரசுக்கு தெரியாமல் கிடையாது. A2 மில்கில் எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குங்கிறதும் தெரியாமல் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய மண்ணில் எவ்வளவு அதிகமான வளங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் மத்திய அரசுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இதில் இந்தியா அப்படிங்கிறது வந்து சிந்து நதிக்கரையில் இருந்தனால சொல்கிறோன்னு ஒரு கருத்து உண்டு. இன்னொரு கருத்து என்னென்னா, அதாவது இமயம் ரைட், இமயம்னு சொல்லுவாங்க. இமயத்துக்கும் அந்த குமரி அதுக்கும் இடையில இருக்கிற நிலப்பரப்பு இருக்குல்ல, அதைத்தான் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய நிலப்பரப்பில் இல்லாத வளங்களே இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கிற வளங்களை விட இந்தியாவில் வந்து கரெக்டான அளவில் எல்லா வளங்களும் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அதிகமான சத்துள்ள பொருட்களை நம்ம உபயோகிக்க முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவும் மத்திய அரசுக்கு தெரியும். இருந்தாலும் இருக்கிற ஃபுல்லாக விற்றுட்டு அங்கேருந்து இறக்குமதி பண்ணால் காசு அதிகமாக கிடைக்கும்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்களே, இந்த போராட்டம் நடத்துவது முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம், இந்த போராட்டம் எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மனதில் இருந்து மறைந்து விடக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா கூட இதை மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் தான் மக்கள் அனைவரும் தமிழர்கள் அப்படிங்கிற விதத்தில் ஒன்று சேர்ந்தோம். பெப்சி கொக்கோ கோலா குடிக்காதன்னு 1008 தடவை சொல்லும் போதெல்லாம் கேட்காத நம்ம எப்போ நம்ம அடிபட்டமோ அப்போ நம்ம திருந்தணும். இப்போ நம்ம வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் பெப்சி கொக்கோ கோலாலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போது இருக்கிற போராட்ட உணர்வு எப்பயுமே நம்ம மனசில் இருந்தால் எவனும் நம்மளை அசைச்சிக்கவே முடியாது. முக்கியமாக விவசாயிக்கும் மரியாதை கொடுங்க, விவசாயத்திற்கும் போராடுங்க. அரசியலை நல்லா புரிஞ்சுக்குங்க. மாணவர்களாகிய நாம் தான் அடுத்த அரசியலுக்கு வர வேண்டும். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு பயம் உள்ளே வரக்கூடாது. மிக்க நன்றி. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு போய் உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பசியால் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் கிளம்பிட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் போய் ஆதரவு தெரிவிங்க. மிக்க நன்றி.